எத்தனை வருஷம் ஆச்சு? ரேஸாக ஷார்ட்டாக வரும் தெரியும். நிறைய பேர் நீங்கள் வரும்போது வந்திருக்க மாட்டாங்கல்ல, தெரியும். 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் வந்துருக்கீங்க லைட்டாக வந்திருக்காங்க, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபுல் ஸ்பீச் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவ படைக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரியவனாக கிடைத்த இந்த சிறிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி வரையில் என்னால் என்ன முடியும் அதை பேசுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இங்கே அழைத்திருக்கிறார்கள். நாம் அவரோட உதவி கொண்டு பேசுவதற்காக உள்ளேன். என்னை பற்றி அறிமுகம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நினைத்தோம். நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. அல்லாஹ்வுடைய கருணையினால ஃபஸ்ட்டு எனக்கு தாவா பண்ணுறதுக்கு முன்னாடி தாவா அப்படின்னு சொல்கிறத விட வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து கடவுள் கொள்கையின் மீது, அதாவது கற்சிலைகளின் மீது வந்து அதிகமான பிடிப்பு. கற்சிலைகள் தான் கடவுள்கள், வரைந்து வைத்த உருவங்கள் தான் கடவுள்கள் அப்படின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம். நம்மளுடைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிலுடைய ட்ரஸ்டியாக இருந்தாங்க, தர்மகர்த்தாக இருந்தாங்க. ஒரு 3 கோவிலுக்கு நிர்வாகிகளாக அவங்க இருக்கிறப்போ வந்து அதனுடைய அடிப்படையில் தான் வளர்ந்தோம். ஆனால் அந்த கோவிலுடைய தர்மகர்த்தாக்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த ஒரு கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க என்னெல்லாம் வந்து தவறான காரியங்களை பண்ணுவாங்க, தவறான காரியங்களை மக்களை ஏமாற்றக்கூடிய போலித்தனமான காரியங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த சின்ன வயசுலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாம் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஒரு செயல் நடக்கணுன்றதுக்காக தான் என்னவோ தெரியல, முன்னாடியே வந்து அந்த மாதிரி செயல்கள் நம்மளால் பண்ணியிருந்தது. ஒரு கோவிலில் வந்து ஒரு சாமி வேஷம் போட்டுக்கிட்டு, கோவில் உங்களுக்கு தெரியும் இந்துஸோட கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் தான் வந்து தன்னை கடவுள் மாதிரி அலங்கரிச்சுப்பார். அலங்கரிச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு கரகம் தூக்கிட்டு போவார் அல்லது வேலை எடுத்துக்கிட்டு போவார். அவரை கடவுள் நினைச்சு மக்கள் எல்லாம் அவருடைய காலில் விழுவாங்க. அந்த நிலை வருவதற்கு முதல் நாள் வரை அவர் அந்த ஊர் மக்களாலேயே பொறுக்கி என்றும் அயோக்கியன் என்றும் குடிகாரன் என்றும் வசைப்பாடக்கூடிய நிலைமையில தான் இருப்பார். ஆனால் அந்த ஒரு நாள் அவர் ஒரு மஞ்சள் துணியை கட்டிட்ட உடனே அந்த குடிகாரன்ற அந்த ஸ்டேட்டஸ்லாம் போயிட்டு அவர் சாமியாக மாறிடுறார். அந்த சாமியாக மாறினது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஏதோ ஒரு நேர வானத்திலிருந்து இறங்கி வந்தது போல அப்படி ஒரு மரியாதை அந்த மக்கள் எல்லாரும் கொடுப்பாங்க. நேற்று வரைக்கும் அவன் குடியாரனா இருந்தானே அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். அந்த யோசனையே வராது. அதை யாராவது எடுத்து சொன்னா கூட அது நேற்று, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அவர் மேலே சாமி வந்து இறங்கியிருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத அருகிலிருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்களுடைய வீடுகளில் தான் அந்த வேஷங்கள்லாம் போட்டுட்டு கிளம்புவாங்க. வேஷம் போட்டு முடிச்சோடனே காளி வேஷம், சிவபெருமான் வேஷம், காத்தவராயன் வேஷம், பார்வதி, இந்த மாதிரி வந்து இவங்க ஆண்களே தான் இந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டுக்குவாங்க. போட்டுட்டு அவங்க அந்த ட்ராவல் பண்ணி, அதாவது எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாராய் பிடிப்போம். நான் வந்து சொல்கிறதுல சில இஸ்லாத்து வந்து என்ன அந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுங்க, உண்மை என்னன்றதை சொல்லணும். உண்மையை சொல்வதற்கு வந்து மக்கள்கிட்ட தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிளம்பி போவாங்க. அப்போ அவங்க சாராயம் பிடிச்சிட்டு அந்த அந்த போதையில் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸில் போகிறத வந்து மக்கள் சாமி வந்து ஆடுறதா சொல்லி அவர் தான் நமக்கு வரம் கொடுப்பாரு, பிள்ளை வரம் கொடுப்பாரு, எல்லா வரம் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணங்கி தனக்கு தேவையானதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருவார் அப்படின்ற அந்த கேட்கக்கூடிய நிலையை வந்து நான் பார்த்தேன். எனக்கு அப்போ அது வந்து சிரிப்பாக மட்டும்தான் தெரிஞ்சு, ஒரு சிரிப்பாக வச்சு அதை சொல்லி சொல்லி பசங்கள்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு நான் படிக்கிறப்ப ஒரு ஆசிரியர் எனக்கு வந்தார். அவர் ஒரு அந்நியர் காஸ்டில் உள்ளவர். எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மஞ்சை வசந்தன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்த்தமற்ற இந்து மதம் அப்படின்னு ஒரு நூலை எழுதினவர். என்னோட 24வது வயதில் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் எழுதின நூலுக்கு மறுப்பு தெரிவித்து அர்த்தமற்ற இந்து மதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை எழுதி இந்த நூலுக்கு மறுப்பு தெரிவிப்பவருக்கு அந்த இடத்திலேயே 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரபலமான ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பேசுவதற்கு அவங்க கவிஞர் கண்ணதாசனை பார்த்து மாணவர்கள் எல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு மறுப்பு தெரிவித்து அர்த்தமற்ற இந்து மதம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு, அது வந்து எங்களுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒருத்தர், உங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்றப்ப, அவருடைய தொழிலை அவர் செய்கிறார், என்னுடைய தொழிலை நான் செய்கிறேன். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்ம சம்பாதித்து போட வேண்டும் என்றால் நாத்திய கொள்கையை பேசிக் கொண்டால் யார் காசு கொடுப்பாங்க அப்படின்ட்டு கவிஞர் கண்ணதாசன் இதெல்லாம் பதிவுகள், ஏதோ இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது வரலாற்று. அவருடைய நூல்கள் தான் பார்ப்பனர்களின் தந்திரங்கள், பிஜேபி ஒரு பேரபாயம், இந்த தமிழ்நாடு ஒரு இந்துவா,
இப்படிப்பட்ட நூட்கள் எல்லாம் அவர் தான் எழுதுனோட மட்டும் இல்லாமல் கிளாஸ்க்கு வந்தாருன்னா அவர் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று வணங்காரு, இவை அனைத்தும் ஆரியர்களின் சூழ்ச்சியினால் உன் மீது பிடிக்கப்பட்டது. நீ ஒரு திராவிடன், நீ ஒரு தமிழன். தமிழனுக்கென்று இயற்கை மட்டும்தான் கடவுளாக இருக்க முடியும், இயற்கை மட்டும்தான் மதமாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்து என்று நீ சொல்லிக்கொண்டால் இந்து சனாதன தர்மத்தின்படி இந்துனுடைய சாஸ்திர அடிப்படையில் நீ ஒரு தேசிய மகன் என்று உன்னை நீயே ஒத்துக்கொள்கிறாய் அப்படி பாரு. இதெல்லாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆதாரங்கள் காணும். இந்து என்று உன்னை சொல்லிக்கொண்டா நீ அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அடிப்படையில் ஏன் இந்து என்று உன்னை சொல்லிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, நீ வந்து அந்த சூத்திரன் என்ற அடிப்படையில் உன்னை வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க. ஸோ பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோலிலிருந்து பிறந்த வைஷ்யன், தொடையிலிருந்து பிறந்த சத்திரியன், காலிலிருந்து பிறந்த சூத்திரன் என்ற வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் தான் இந்து மதங்கள் பிரிக்கப்படுகிறது. வர்ணம் என்றால் நிறம். பிராமணனுடைய நெத்திலிருந்து பிறந்தவன் பிரம்மனுடைய நெத்திலிருந்து பிறந்த பிராமணன், அவன் தான் உயர் ஜாதி. அதுக்கடுத்து இப்படியெல்லாம் உன்னை ஜாதி வரையை பிரிச்சு வச்சிருக்காங்க. மிக மோசமான நிலையில உன்னை வந்து சூத்திரன் என்ற அடிப்படையில் வச்சிருக்காங்க. அப்போ உன்ன சூத்திரன் அப்படின்னா உனக்கு கீழே ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்னும் அதுக்கு கீழே இருக்கு. அவங்களை எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சமா பாதகர்கள், அதாவது மனிதனா இருப்பதற்கு தகுதியே இல்லாத உண்மையாத வேசையின் மகன் என்றாவது சொல்கிறார்கள். இன்னும் பிராமணால் தெருவுக்குள்ளார் அடி போனினா சூத்திரால் வரான்னு சொல்லி ஒதுங்கிப்பாங்க. நம்ம ஏதோ அவன் நினைச்சா கலெக்டர் வரான்னு ஒதுங்குறாரு கொண்டு நினைச்சு இவன் பெருமையா நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, வேசையின் மகன் வருகிறான், விபச்சாரியின் மகன் வருகிறான், இடிகோட்டோனின் மகன் வருகிறான் இப்படின்னு சொல்லிதான் ஒதுங்கிப்பாங்க. இந்த விஷயங்கள் கூட தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்ன நீ இந்துன்னு சொல்லிக்கிற. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, தாலி கட்டி கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் தாலி கட்டி கல்யாணம் பண்ண என்ன, தாலி கட்டி புரோகிதரை வைத்து ஒரு பிராமணனை வைத்து தாலி கட்டி திருமணம் பண்ணா அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் அவர் செய்யக்கூடிய சடங்குகளுக்கும் நீ கட்டுப்படுற. திருமணம் என்பது இருமணம் ஒப்பந்தம். திருமணம் வந்து இருமணம் ஒப்பந்தம், ஊரார் குடி ஒன்று 2 பேரை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம். அதற்கு எதுக்கு புரோகிதர் அப்படி இது மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை அவர் சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரமான புத்தகங்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுதான் மட்டும் ஒரு பெரிய விஷயம். இதை நான் சொன்னா நீ கேட்டுதான் அவன் வாத்தியார், நீ ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ நம்பணும் அப்படின்னா நான் அவனை கட்டாயப்படுத்தேன். ஆனால் நம்புவதற்கு விஷயத்த புத்தகங்கள் உண்மையா இருந்தா நம்பு, பொய்யா இருந்தா விட்டுடு அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வளர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, கோயிலுடைய சிலைகளை போய் 7th படிக்கிறப்ப சொன்னால் எனக்கு இப்போ நினைச்சா கூட ஆச்சரியம். அப்போ நம்ம அதை பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது. சிலைகளை போய் உடைச்சிருக்கும். பிள்ளையார் சிலைகளை வந்து அப்போலாம் எட்டி உதச்சி தெருவில் இருந்த கோவில், அதில் வந்து அதுக்கப்புறம் ஐயர் பூஜை பண்ண வரக்கூடிய ஐயரை வந்து கலாட்டா பண்ணி கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணது. இப்படி எல்லா வேலைக்குமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயிலில் வந்து விசேஷம் பண்ணுறப்ப ஒரு தடவை இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து அதை பற்றி வெறுப்பை ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் தான், அது இறைவனுடைய படைத்த இறைவனுடைய நாட்டம். கல்லை மண்ணை நம்ம வழங்காமல் இருக்கணுன்றதுக்கான இறைவனுடைய நாட்டம் என்பது தான் என்னுடைய அப்படிதான் நினைக்கிறேன் சுந்தரியில். அப்போ அந்த கோவில் சாமி எடுத்துக்கிற பெரிய இடியோடு சேர்ந்த பயங்கரமான மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே சாமியை நடுரோட்டை விட்டு ஓடிக்கிறாங்க. அவங்க ஓடி போய் ஓரமா மழைக்கு ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. நானும் ஓடி போய் நிற்கிறேன். அப்போ நான் நைஸே என் ஃப்ரெண்டோட காலை, ஏண்டா நம்மளாம் மழையில் நினையாம ஓடி வந்துட்டோம், சாமி மழையில் நினைத, இது பிரச்சனை வராதா அப்படின்னு கிண்டலாம் நான் கேட்டேன். கேட்டோடனே என் பக்கத்து இருந்த என்னுடைய தாத்தா ஒருத்தருக்கு காலை எழுந்துச்சு. கூட போய் கொடப்படுறா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, சாமி மழையில் நினைந்தாங்க, நீ நினைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கும், சாமி நினைஞ்சா அந்த சிலை நினைஞ்சா அப்படி ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிட்டு உருப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. நான் உருப்படனா இல்லையன்றது வந்து இப்போ அவர் இருந்திருந்தாலும் நினைச்சிருப்பார் பையன் உருப்பிட்டான் அப்படின்னு. நான் அப்போ அவரோட எண்ணம் வந்து உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதே ட்ராவலில் தான் நான் வந்துட்டு இருந்தேன். இந்த ட்ராவல் வந்து தான் அதுக்கப்புறம் பெருசாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்னா ஏதோ துப்பட்டி போட்டவங்க, பக்கத்தில் வால்பேட் இருந்தனால துப்பட்டி போட்டவங்களா தெரியும், துப்பி போட்டவங்களா தெரியும், அவ்வளோதான். முஸ்லீம்களை பற்றி தப்பாகவும் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நல்லாவும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அதை பற்றி எங்களுக்கு அப்ரோச் பண்ணவும் இல்லை. எத்தனையோ முஸ்லீம் நண்பர்கள் கூட பழகணும், அன்சாரியும் தெரியும், அபூபக்கரும் தெரியும், அவ்வளோதான். அவங்க வந்து நாங்கள் இப்படி தான், நீங்க ஏன் அப்படின்னு யாருமே கேட்கல. என்னுடைய ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல அறிவு கூட என்னோட பழகிட்டு இருந்த முஸ்லீம்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கலன்றது வந்து இப்போ வருத்தமாக இருக்குது. அப்போ எனக்கு தெரியல. ஸோ எதையே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கே எதுவும் தெரியலன்றதான் உண்மையான விஷயம். ஒருத்தவங்களுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்களால உள்ள வச்சிருக்கவே முடியும். ஒரு பானையில சோறு இருக்கு, அந்த சோறு வந்து கீழே சூடாக பொங்குனுச்சுன்னா அது வந்து என்னதான் தட்டு போட்டு மூடினாலும் மூட முடியும், வெளியில வந்துதான் ஆகும். அதான் சொல்லுவாங்க, சின்ன தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்ததானே அகப்பையில வரும் அப்படின்னாங்க. சட்டியிலே இல்லை, அப்புறம் அகப்பையில இங்க வெறும் சட்டியை தான் போட்டு கடைஞ்சிட்டு. அந்த மாதிரிதான் முஸ்லீம்கள் என்னுடைய பழகிட்டு இருந்தேன். அந்த காலத்துல இருந்தக்கூடிய முஸ்லீம்களா இருந்தாங்க. சென்னை வந்து வேலை விஷயம் வந்தப்போ இங்கே படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சு.
நியூ காலேஜில் தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் முடிச்சேன். ஊர்லேயே பிஎஸ்சி படிச்சுட்டு வந்ததுனால இங்கே அதுக்கான அதுக்கப்புறம் அடுத்த மேற்படிப்புக்கான வாய்ப்பு. அப்போ தான் எனக்கு அறிமுகமானவர் டாக்டர் ஜீலானி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ட்ரஸ்ட் டிரான்ஸ்லேஷன் குரான் வருது இல்லைங்களா, அதனுடைய நிறுவனர். அவர் தான் எனக்கு வந்து இஸ்லாத்தை சொன்னார் அப்படின்றத விட நடந்து காண்பித்தார் அப்படின்னு சொன்னேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் என்னாலையும் சொல்ல முடியும் இஸ்லாத்து, பட் நான் நடக்கிறேன் அப்படின்றதான் முக்கியம். நான் நடக்கல, நான் சொல்ல மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்றது. இன்னைக்குள்ள முஸ்லீம்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, நல்லா சொல்கிறாங்க, குரானை பற்றி சொல்கிறாங்க, ஹதீஸை பற்றி சொல்கிறாங்க, நல்லா வருவலாம் சொல்கிறாங்க, எப்படி வாழணும்னு சொல்கிறாங்க, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, திருடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அடுத்தவங்களை ஸ்நேகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நட்பு பாராட்டுன்னு சொல்கிறாங்க, முகபத் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் செய்கிறாங்களா? இல்லை. பட் என்னுடைய டாக்டர் ஜீலானி செய்தார், நான் பார்த்தேன், அனுபவிச்சேன். இவங்க எல்லாமே இப்போ இவரே இருக்காருங்களே, மொத்தம் 25 பசங்க கிட்டத்தட்ட அல்லாவோட உதவி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படியே செயினாக வந்தாங்க. நான் வந்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தான், அவன் இன்னொரு பையனை கூட்டு வந்தான், அவன் இன்னொரு பையனை கூட்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து, அத்தனை பேருக்கும் படிக்கவும் வைத்து, இஸ்லாத்துக்கு வந்தால் தான் படிக்க வைப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு உதவி செய்யணும். அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து நான் கேள்விப்பட்டேன், இப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, ரம்ஜான் இவ்வளோ பொருள்கள்லாம் வாரி வாரி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, இறைவன் கொடுத்த காசு, இறைவனோட வெளில தான் செலவு பண்ணுறேன், ஏன் வெள்ளிக்கிழமை ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி ஊருக்கே பெரிய ஏதோ திருமணம் மாதிரி விருந்து பண்ணி பண்ணுறது, இறைவனுடைய காசு இறைவனுக்காக தான் பண்ணுறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு சென்னை முழுக்க நிறைய இடங்களில் வந்து மதரசாக்களும் பள்ளிவாசல் இல்லை ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர். அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கலாம். நம்ம பார்த்த வகையில் வந்து மிகச்சிறந்த மனிதர் எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார். எனக்கு குரான் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, குரானையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்க அவர் இருந்தார். ஏன்னு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி நானும் மற்றவங்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டால் இதுதான் இஸ்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு ரோல் மாடலாக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவுக்கு காரணம் அல்ஹம்துலில்லாஹ் அவர் தான். இப்படி இருந்தால் கேள்வி கேட்பாங்க, ஏன் யூரின் போனால் வாஷ் பண்ணுறேன், இது இப்படி தான், ஏன் நெயில்ஸ் கட் பண்ணுறேன், இது இப்படி தான், ஏன் தண்ணி அடிக்க மாட்டேன்றேன், ஏன் தம் அடிக்க மாட்டேன், எத்தனையோ கேள்வி நம்முடைய சக மாற்று மத சகோதரர்கிட்ட வரும். அப்போ ஒரு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஜேர்னி அங்கே நடக்க ஆரம்பிச்சோம், பயணம் அங்கே நடக்கும். சரி, இதுதான் என்னோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். நான் அதையே சொல்லிட்டு போக முடியாது. மற்ற டாபிக் வந்தேன். இப்போ மெயினாக நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வோட உதவி கொண்டு முஸ்லீம் இந்த வார்த்தையை பற்றி நாம் எத்தனை பேர் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். முஸ்லீம் என்ற வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? முஸ்லீம்னா யாருன்னு கேள்வி கேட்டால் திடீர்னு உங்களுடைய மாற்று மத சகோதரர் வந்து உங்கள்கிட்ட வந்து முஸ்லீம்னா நீங்கள் ஒரு ஜாதி தானப்பா அப்படின்னு கேட்டால் இங்கே எத்தனை பேர் சரியான பதிலை கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பதிலை கொடுக்கலான்றது நானா சொல்கிறேன். முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம்னா என்ன? கடவுள் ஒருத்தனுக்கு வணங்கக்கூடியவர், கடவுள் ஒருத்தருக்கு பயப்படக்கூடியவர், கடவுளின் கட்டளைகளை கீழ்படியக்கூடியவர், அவனை தவிர வேற எதையும் வணங்காதவர். அவன் தான் வந்து நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை மரணத்தை கொடுப்பான், அவன் தான் மறுமையில் ஒரு விசாரணைன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கான். இது நம்மளை மட்டும் இல்லாமல் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படித்து அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சி கண்ணுக்கு தெரியாத அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்தில் நடக்கிற, நீ நடக்க போகிற, நடந்து முடிஞ்ச அத்தனை விஷயங்களையும் படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நான் நம்பினா நான் முஸ்லீம் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவோம். கீழ்படிந்து நடப்பவன். ஆங்கிலத்தில் டிவோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டிவோஷன்னா பக்தி, டிவோட்டின்னா பக்தன். அந்த மாதிரி படைத்த இறைவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் தான் முஸ்லீம். இப்படிலாம் ஒவ்வொரு கருத்துக்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெறும் நீங்கள் வந்து நான் கட்டுப்பட்டுறேன்றத சொல்கிறதுனால மட்டும் நீங்கள் முஸ்லீம் ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிடையாது. செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்வது அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்திற்குரிய விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன், பஜர் தொழ மாட்டேங்க, பஜர் தொழுவது சால சிறந்தது, பயன் பண்ண முடியாது. பஜர் தொழுவது சால சிறந்தது சொல்ல முடியும். இன்னைக்கு நாம் அல்லாஹ்வை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? சமீபத்தில் ஒரு இமாம் பயன் பண்ணார். இந்த பயான் விஷயத்துல ரொம்ப அருமையான கருத்து. சொன்ன கதை தான், எந்த ஹதீஸும் கிடையாது, குரான் வசனமும் கிடையாது. ஆனால் அந்த கதையினுடைய உண்மை விஷயங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சு. அவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வால் படைக்கப்படுகிறார், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லோருமே முஸ்லீம்களாகத்தான் பிறக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களை வந்து வேறுபட்ட திசைகளில், வேறுபட்ட வகைகளில், வேறுபட்ட நிலைகளில் வளர்த்து விடுகிறார்கள். அது நெருப்பணைகளாகவோ சிலைவணைகளாகவோ இன்னும் பல பல என்ன மாதிரி அவங்களுடைய வழிபோக்கு இருக்கிறதோ அந்த வழிகாட்டலை, பெற்றோர்களின் வழிகாட்டலை தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள். ஆனால் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தையும் முஸ்லீம்களாகத்தான் பிறக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்களின் வாயிலாக சமீபத்துல ஒரு முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்த ஒருவர், அதிக முகல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் திடீரென்று பட்டை அடித்துக் கொண்டு பொட்டு வைத்துக் கொண்டு 4 பட்டை போட்டுட்டு வந்து நின்றுருக்கார்.
இந்த இமாம் கேட்டிருக்காரு, நீங்க ஏன் வந்து இப்படி ஆயிட்டீங்க? நான் அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன், எவ்வளோ கேட்டு பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், போராடி பார்த்தேன், கிடைக்கல. முருகன்கிட்ட போய் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாரு. அதனால நானும் என் குடும்பம் முருக பக்தர்களாக மாறிட்டேன். இதை அந்த இமாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் சொன்னார். ஒரு மனிதன் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருந்தான், ரொம்ப மோசமான வறுமை, அதாவது சாவலை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்ற சூழ்நிலையில் உள்ள ஒரு வறுமை. அப்போ ஒரு தன் வீட்டில் இருந்த ஒரே ஒரு சொம்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் அவனுடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு, பொருளாதாரம் இருந்துச்சு, சொத்தாக இருந்தது. அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு, சொம்பை நீ நான் வந்து என்னோட அல்லாஹ்கிட்ட இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், நீ தங்கமா மாறிட்டுனா இதை வச்சு நான் ஒரு முதலீடு பண்ணி நான் படிச்சுப்பேன், தங்கமா மாறுன்னு துவா செஞ்சு அந்த சொம்பு மேலேயே அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அதை தான் செஞ்சுட்டு இருப்போம். எப்படியே செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் தங்கமா தான் மாற மாட்டேங்கிறேன், செம்பாவாவது மாற அப்படின்னா அந்த சொம்பு வந்து செம்பா மாறிடுச்சு அப்படின்னு. செம்பா மாறிடுச்சுன்னா இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அல்லாஹ் அந்த சொம்பை வந்து தங்கமா மாத்திதான் இவனுடைய வறுமையை போக்கணும்னு நினைச்சிட்டு. ஆனா இவன் அவசரப்பட்டதின் காரணமா தங்கம் என்பது என்னவாகிவிட்டது, செம்பாக மாறிடுச்சு. இதெல்லாம் கதைகள் தான், சூஃபீஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இஸ்லாத்தின் பேரால் இருக்கு. பட் நம்ம அதுக்கு புரியக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, இந்த துவாவின் போது அவசரப்படக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் அவசரப்படுத்துவோமா? அவரா எழுந்து வரணும், அவரா நம்மள்ட்ட பேசுவாரு, அர்ஜென்ட்டுங்க நம்ம கேட்கவும் முடியாது. அவரா பார்த்து என்னன்னு கொடுத்தாலும் அவங்க நான் வந்து காலையிலேருந்து வந்து 12 மணி வரை உட்கார்ந்துருக்கேன், கொடுக்கல, நீ வேணாம்னு சொல்லி கோச்சிட்டு போவோமா? கோச்சிட்டு போனா நஷ்டம் நமக்கு தான். அப்ப இந்த துவா செய்தல்ன்ற ஒரு விஷயத்துல முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம வந்து எவ்வளவு அவசரப்படுறோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை. ஏன் இந்த முஸ்லீம் அப்படின்றத பத்தி பேசணும்? முஸ்லீம்ன்றது வெறும் தாடியும் தொப்பியும் புர்காவும் துப்பட்டியும் அடையாளங்கள் கிடையாது. கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கலீல் ஜிப்ரான் என்ற கவிதை உலகத்தில் மிகச்சிறந்த மேதாவி, மிகச்சிறந்த கவிஞர் என்று உலகத்தில் உள்ள அனைத்து கவிஞர் உலகத்திலும் போற்றப்படுகின்ற, பாராட்டப்படுகின்ற, போடப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அது கவிஞர் உலகத்துல மட்டும். இந்த கலீல் ஜிப்ரான் என்ற பெயரை கேட்டவுடன் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு முஸ்லீமாக இருப்பார்கள். நிச்சயமா வருமா இல்லை? ஏன்னா பேர் கலீல் இருக்கு. அரபி மொழியில் தான் அவர் கவிதை எழுதுவார். அரபி மொழியில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர். அவருடைய கவிதைகள் அனைத்துமே அரபி மொழியில் தான் இருக்கும். அவர் அரபி மொழி தான் பேசுவார், அரபி மொழியில் தான் எழுதுவார், அரபி மொழியில் தான் காப்பியங்கள், இலக்கியங்கள் அனைத்தும் படைப்பார். ஏறனோ கலீல் ஜிப்ரான் தான். இவரை முஸ்லீம் என்று யாராவது சொல்லுவோமா? விவரம் தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள், விவரம் தெரியாதவர்கள் அவர் முஸ்லீமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் முஸ்லீம் கிடையாது. இவர் ஒரு கிறிஸ்டியன் தாய் தந்தைக்கு பிறந்தவர், கிறிஸ்டியன் தான் அவர். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அரபி எழுதுவதனாலோ, அரபி பேசுவதனாலோ, அரபி படிப்பதனாலோ, கலீல் என்ற பெயரை வைத்திருப்பதனாலோ அவர் முஸ்லீம் என்ற அடையாளத்திற்கும் நாம் செல்ல முடியாது. ஆனா நாம் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாம் என்ன பண்றோம்? அப்துல் ரஹ்மான் அவர் முஸ்லீமா தான் இருப்பார். அப்துல்லா, ஷேக், இன்னும் அன்சாரி, அபுபக்கர், இப்படி பெயர்களை சொன்னாலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று என்னன்னா முஸ்லீம். அவன் புரிஞ்சுக்கிற விஷயம் டக்குனு பாத்திமா முஸ்லீம், பாத்திமா கிறிஸ்டியன் நேமாவும் தானே இருக்கு. நாம் பெயரை கொண்டே ஒருத்தரை நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் இஸ்லாம் நம்மை பெயரை கொண்டு அடையாளப்படுத்துகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை, செயல்களை கொண்டு அடையாளப்படுத்துகிறது. நான் அபுபக்கர், நான் வட்டி வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். நான் அபுபக்கர், விபச்சார தொழில் செய்வேன், புரோக்கராக இருப்பேன். நான் அபுபக்கர், நான் வந்து டாஸ்மாக்ல வேலை பார்ப்பேன். நான் தான் அபுபக்கர், இன்னும் அனாச்சாரங்கள் அனைத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனால் இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் சொல்லும், இந்த அரசாங்கம் சொல்லும் அவரை முஸ்லீம் தான் என்று. ஆனால் இஸ்லாம் பற்றி தெரிந்த, அல்லாஹ்விற்கு உண்மையாக அஞ்சக்கூடிய ஈமான் கொண்ட நாம் யாருமே சொல்ல மாட்டோம் அவர் முஸ்லீம் இல்லை என்று. அவருடைய செயல்கள் இப்பொழுது முஸ்லீமாக இல்லை, அவருடைய நடவடிக்கைகள் முஸ்லீமாக இல்லை. நம்பிக்கை என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது இங்கும் ஒரு கதை தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன் கதைகள் சொல்கிறேன் என்றால், நாம் கதை கேட்டு கதை வாங்கியே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயமா இருக்கு. நம்மிடத்தில் ஒரு ஹதீஸை பொருத்துவது போல, குர்ஆன் வசனங்களை பொருத்துவது போல கதைகளை பொருத்த முடியுமா அப்படின்னா டக்குன்னு பொருத்திடலாம். குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் கூட நீங்க ஞாபகம் வைத்திருக்க மாட்டேங்குது. அதற்கென்ற படிக்கணும், உரு போடணும், மனப்பாடம் பண்ணணும், மெமரி பண்ணணும். ஆனால் ஒரு கதை சொன்னா டக்குன்னு இருக்கு. அதனால தான் அந்த சூஃபீஸ மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து இந்த கதை சொல்லி கதை வாங்கி இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுல முல்லா அப்படின்னு சொல்லிட்டு, முல்லா நசுரின்னு ஒரு கதையில கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு திருமணம் ஆகிறது. திருமணம் ஆனவுடனே தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போறாரு. மனைவி வீட்டுக்கு போறப்ப ஒரு ஆற்றை கடந்து மறுகரைக்கு தான் போக வேண்டும். அது ஒரு நீளமான அகலமான ஒரு ஆறு. அப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திடீரென்று மழை, கடுமையான காற்று,
கடுமையான மழை பெய்யுது, கடுமையான காற்று வீசுது, அலைகள் அடிக்குது. இப்படி அலைகள் தொடர்ந்து அடிக்கிறப்ப படகுலாம் வந்து அந்த பரிசல்கள்லாம் பயங்கரமான ஆடுது. எல்லா உறவினர்களும் கதறாங்க. இவர்களுக்கு பரிசல் இவருடைய புது மனைவி வந்து அப்பதான் கல்யாணம் ஆகி தான் டிராவல் பண்றாங்க. புது மனைவிக்கு இவரை பத்தியும் தெரியாது, இவருக்கு புது மனைவி பத்தி தெரியாது. பயங்கரமா கதறாங்க. இவர் மட்டும் அமைதியாவே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயத்தை பத்தி இவர் கவலைப்படல. கொஞ்ச நேரத்துல அந்த காற்று அமைதியாயிடுது, மழை நின்று போயிடுது, பரிசல் தானா நிலைக்கு வந்துடுது, பரிசல் மூவ் ஆகுது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அந்த மனைவி கேட்குறாங்க, உங்களால மட்டும் எப்படி இது முடியுது? ஏன்னா ஆச்சரியம், அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கு, வேறு எப்படிப்பட்டவர்ன்றது தெரியாது. எல்லோருமே கதறி உயிர் போய்விடுமேன்ற பயத்துக்கு கதறும் பொழுது இவர் மட்டும் அமைதியா இருந்தார். இந்த அமைதியை பார்த்து அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு கேட்க, உங்களால மட்டும் எப்படி இது முடியுது? அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. தன்னுடைய இடுப்பிலிருந்து ஒரு அந்த குருவால் கத்தியை எடுத்தார். ஓங்கி தன்னுடைய மனைவியோட கழுத்தில் ஓங்கி குத்துனார்னா குத்துறதுக்காக போனார். அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே கன்சென்ட்டா அப்படியே பார்த்தேன். இவர் கேட்டாரு, இந்த படுபயங்கரமான ஆயுதமான இந்த கத்தியை கொண்டு உன்னை கொலை செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணி ஏன் கத்துல, நீ ஏன் அலறல அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவர் அந்த கத்தி என்னவோ பயங்கரமான ஆயுதம் தான், கொடுமையான ஆயுதம், குத்தினால் சாவோம் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை கையில் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கணவர் காலையிலிருந்து என்கிட்ட அன்பா நடந்துட்டு இருக்காரு. திருமணமானது அன்பாவும் பாசமாவும் நடந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கணவர் எனக்கு ஒரு தீங்கை விளைவித்திட மாட்டேன்ற நம்பிக்கை தான் அப்படின்னு. அப்ப முல்லா நசருதீன் சொன்னார், இந்த காற்று பயங்கரமானது, இந்த கடல் பயங்கரமானது, இந்த மழை பயங்கரமானது, இந்த பரிசல் சுத்துச்சே, அது எல்லாம் படு பயங்கரமானதுதான். ஆனால் அதையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அல்லாஹ் என் மீது மிகுந்த அன்பு மிக்கவன், எனக்கு எந்த கெடுதலையும் செய்யலாம், அப்படியே செய்தாலும் அது என்னோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. இந்த சூஃபிசம் கதை, இந்த சூஃபிசம் கதை எதில் நம்ம கொண்டு போய் நம்ம அந்த கதைகளெல்லாம் தூக்கி போட்டுருவோம். என்ன, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் இது. அல்லாஹ்வின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும்? ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா, தொழுதுகிட்டு இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், எப்படி நேர்மையா இருக்கான், அவனுக்கு வாரி கொடுக்குறேன், இவனுக்கு வாரி கொடுக்குறேன், நான் அடுத்தவனுக்கு கெடுதல் கூட நினைச்சதில்லை, மனசால கொடுக்குறது, ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த சோதனை கொடுக்குறான் இப்போ அப்படின்ற இன்னைக்கு ஈமான் கொண்டவர் எல்லோரிடத்திலும் இந்த பேச்சு இருக்கிறது. அல்லாஹ் பணமாக கொடுக்குறப்ப இது இறைவன் தந்த அருட்கொடை, இது என்னோட அல்லாஹ் தந்த அருட்கொடை. காருக்கும் பங்களாவுக்கும் வீட்டுக்கும் சைக்கிளுக்கும் இதுதான் இறைவன் தந்த அருட்கொடை. அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே இறைவன் தந்த அருட்கொடை தான் எழுதிக்கணும். கண்ணுக்கு மேலே ஒரு போர்டு போட்டுக்கணும், இறைவன் தந்த அருட்கொடை. தலைக்கு மேலே ஒரு போர்டு, உடம்புக்கு மேலே கிட்னிக்குள்ளாரெல்லாம் வச்சு எங்கேயா தச்சிக்க வேண்டியது இறைவன் தந்த அருட்கொடை அப்படின்னு. இது எல்லாமே இறைவன் தந்த அருட்கொடை தாங்க. ஒரு இஸ்லாத்தை பிறகு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இமாம் என்ன செய்தார், தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டிராவல் பண்றாரு. அப்படி டிராவல் பண்றப்ப அவர் செய்வார், எங்கேயோ போவார், டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு, கிடைக்கிற இடத்துல பழங்களை சாப்பிடுவார், தண்ணியை குடிப்பாரு, தொழுவாரு. தொழுது முடிச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி சாயந்தரம் அந்த மகரிப் டைம்ல என்ன பண்ணுவார், தொழுது முடிச்சு இறைவன் நோக்கி கையேந்தி சொல்லுவார், இறைவா இன்னைக்கு நீ எனக்கு காலையில பிரியாணி கொடுத்த, தண்ணி கொடுத்த, இந்த ஊர்ல இதை கொடுத்த எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இதையெல்லாம் கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்றேன், எல்லா புகழும் உனக்கு தான் சொல்லி ரொம்ப உருகி பிரார்த்தனை பண்ணுவார், சத்தம் போட்டு. இஸ்லாத்து அதுக்கு இடம் கிடையாது, இதன் மூலமா சில விஷயங்களை நான் புரிய வைக்கிறது வரேன். அப்ப மாணவர்கள் பார்ப்பாங்க, இப்படித்தான் நம்ம இருக்கணும். ஒரு நாள் கடுமையான இது போன்ற கோடை காலம், வெயில், நடந்து போற தூரம் எல்லாமே சுற்று வட்டாரத்துல எந்த பக்கமும் வீடுகள் கிடையாது, வனாந்தரம், கட்டாந்தரை, தண்ணி, மரம் ஒரு நிழல் கூட கிடையாது. ஒரு டயர்டா இருக்கு, களைப்பா இருக்கு, ஒதுங்க வேண்டும் என்றால் ஒரு நிழல் கூட கிடையாது. போயிட்டு இருக்காரு இவர் மாட்டோம். இவர் பின்னாடி போகக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து பசியும் தாங்க முடியல, நீர் வேட்கை, நடக்க முடியாத தூரம், ரொம்ப வேதனையா இருக்கிறனால வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, இமாம் போயிட்டு இருக்காரு, அவர் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்க வழி கொடுப்பாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆலோசனையா சொல்லுவாங்க, எதுவுமே இல்லை. அப்படியே போயிட்டு இருந்து இவர்களுக்கு கால் ரத்தம், இந்த கோபம், டென்ஷன், இந்த ஆளை நம்ம ஏதாவது வந்து வழி வாங்கணும்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அந்த கோபமும் பசியும் சேர்ந்து எவ்வளோ பெரிய நல்லவனையும் வந்து கெட்டவனா மாத்தி. அப்ப பேசிட்டே வராங்க. இன்னைக்கு சாயந்தரம் இவர் போனே மகரிப் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, இறைவா நீ அதை கொடுத்த இதை கொடுத்தன்னு சொல்லி, இன்னைக்கு தான் இறைவன் எதுவுமே கொடுக்கலையே, இவரை நீ உண்டு இல்லைன்னு ஆக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல போறாங்க. அதே மாதிரி போனாரு, மாறி பாஜி தயமம் பண்ணாரு, தொழுது முடிச்சுட்டு சொன்னாரு, இறைவா இன்னைக்கு நீ மிகுந்த அருட்படைகள் எனக்கு வழங்கியிருந்த, இந்த அருட்படைக்குன்னா அவனுக்கு நன்றி செலுத்துறோன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டானுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நிப்பாட்டே அப்படின்னு நானும் ஏதோ போனா போது இமாமாச்சுன்னு நினைச்சிருந்தோம், ஒன்றும் கண்டுக்காம வந்துட்டு இருந்தா, நீ என்னையா கொடுத்தான்ல, என்ன கொடுத்தான் உன் இஷ்டத்துக்கு என்ன அல்லா கொடுத்த அருட்படை நன்றி அப்படின்னு ஓரா பொழுதுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொன்னார், ஏனப்பா இன்றைக்கு எல்லாம் நமக்கு எதுவும் தரவில்லையா, என்னையா கொடுத்தான், இல்லை எல்லாம் நமக்கு பசியை கொடுத்தான், தாகத்தை கொடுத்தான், இதெல்லாம் அவனோட அருட்படைகள் தானே அப்படின்னு. பசியையும் தாகத்தையும் கொடுத்தவன் தானே அல்லா. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பணம் இருக்கு, சொத்து இருக்கு, என்ன வேணாலும் வரவழைச்சு சாப்பிட முடியும், பசி இல்லை டாக்டர், பசிக்கவே இல்லை, என்னால எதுவுமே சாப்பிட முடியல, எல்லா பதார்த்தங்களையும் சாப்பிடுவதற்கு பணம் கஜானாவில் கொட்டி கிடைக்கிறது, ஆனால் குடிப்பது என்னவோ கூழ் தான்.
பழமொழி சொல்ல குடிப்பது கூழ் குப்பளிக்கிறது பன்னீரும்பாங்க. இங்கே பன்னீர் கொப்பளிக்கிற அளவுக்கு வசதி இருந்தாலும் கூட குடிக்கிறது கூழை தாண்டி குடிக்க முடியாது. ஒரு சப்பாத்தியை தாண்டி சாப்பிட முடியாது, ஒரு இட்லியை தாண்டி. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அந்த அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? எதை கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுப்பான். அல்லாஹ் நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் கொடுப்பான். நரகத்தின் விளிம்பில் இருந்தோம், அல்லாஹ் நம்மை எல்லாம் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்தான். நாமளா இதுக்கு காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான். என்ன சொல்லி காமிக்கிறானா? உங்களின் மீது அல்லாஹ்வின் கருணையும் அல்லாஹ்வின் அருளும் இல்லாது இருந்தால் நீங்கள் உங்களில் எவரும் எப்பொழுதும் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கவே முடியாது. நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததோ, நான் இதற்கு முன்பு இஸ்லாம் என்று என்னவென்றால் தெரியாத ஒரு முஸ்லீமாக இருந்தேன், இப்போ நான் இஸ்லாத்தை விளங்கிட்டு ஃபாலோ பண்ற முஸ்லீமா இருக்கேன், இப்படியெல்லாம் சொல்வதோ உங்களுடைய செயல்களோ உங்களுடைய அறிவோ கிடையாது. அல்லாஹ்வுடைய கருணை. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிக்காங்க. அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்கள் ஒருவரும் எப்போதும் எந்த காலத்திலும் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கவே முடியாது. ஆனால் நாம் இன்று முஸ்லீம் என்ற பெயரில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கோம்? நம்ம யாராவது நம்மளால ஒரு 100% பர்ஃபெக்டான முஸ்லீமா இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம பேசுறோம், நான் பேசுறேன், இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு விவரம் தெரிந்த முஸ்லீம். நம்மளால யாராலுமே நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நம்மளால எதையுமே குர்ஆனை நம்மளால இன்னைக்கு 6666 வசனங்கள் இருக்கிறதுன்னு சொல்றோம், 114 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொல்றோம். நம்முடைய வாழ்நாள் இதையெல்லாம் முழுமையாக படித்து அது இருக்கக்கூடிய எத்தனை விஷயம். ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம்னா காலாண்டு எக்ஸாம், அரையாண்டு எக்ஸாம், முழாண்டு எக்ஸாம். ஏன் இந்த முழாண்டு வர்றதுக்கும் நீங்க அந்த பாடத்தை முழுமையா படித்திருந்தாலும் தான் தேர முடியும். வரக்கூடிய காலாண்டுல ஒரு போர்ஷன் கேள்விகள் வரும், அரையாண்டுல காலாண்டும் அரையாண்டும் சேர்த்து ஒரு போர்ஷன் கேள்விகள் வரும், முழாண்டுல முழு புத்தகத்துக்குமான கேள்விகள் வரும். நீங்க முழு புத்தகத்தையும் படித்து உருப்போட்டு மனப்பாடம் பண்ணி புரிந்து வைத்திருந்தோம்னா உங்களால் முழாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும். இந்த சாதாரண நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே உண்டு. படித்தவர்கள், படிக்காதவர்கள், படிக்காத அப்பா அம்மா கூட என்ன சொல்லுவாங்க, நான் பிள்ளைகிட்ட புத்தகத்தை முழுசா படுறா, அப்பதான் நிறைய மார்க் எடுக்க முடியுமா. ஆனால் இந்த குர்ஆனை நாம் முழுசாக படிக்க மாட்டோம். இதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அங்கங்க ஒரு குருட கொக்கு பார்த்த கதையாகவும் யானையை பார்த்த கதையாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க தொட்டு பார்த்துட்டு அதை மட்டும்தான் நம்ம வசனங்கள் நினைச்சோம், அதை தான் பின்பற்றுவது கூட கிடையாது. அதை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு மற்றவர்களிடத்தை பேசிக் கொண்டிருப்போம். இந்த அடிப்படையில் தான் நம்ம முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் கூட அப்படிதான் இருக்காங்க. அன்றைய காலத்து சஹாபாக்கள் மாதிரி நம்ம இருக்கோமா? இதுவும் கிடையாது. ஏன் அன்றைய காலத்து சஹாபாக்கள் மாதிரி நம்ம மாற முடியாதா? முடியுமா? இல்லையா? நாம துன்யாவை அதிகமாக நேசிக்கிறோம், மறுமையை குறைவாக நேசிக்கிறோம். ஆனால் மறுமை உண்டு என்று நம்புகிறோம். நம்முடைய செயல்கள் நமக்கு முன்பின் முரணாக இருக்கிறது. மறுமையை நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையில சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, விசாரணை உண்டு. பட் அதுக்கான எந்த ஆயத்த பணிகளையும் செய்ய மாட்டேன். ஆனா அங்க போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பாஸ் பண்ண வேண்டும், கலெக்டர் ஆக வேணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும், காரு பங்களா உள்ள கொண்டாடி கூட சொகுசா இருக்கணும், ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேன். பட் என்ன பண்ணணும்? அதற்கான கடுமையான முயற்சிகளை படிக்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். குறுக்கு வழியில் சம்பாதித்து விட முடியுமா? உண்மையான ஈமான் கொண்ட முஸ்லீம்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கவே முடியும். நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி பண்ணுங்க. நீங்க அல்லாஹ்வின் நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க வச்சுக்கோங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் ஒரு முடிவு எடுக்கும். பணம் வாசல் கிட்ட வந்துட்ட மாதிரியே இருக்கும், ஆனா வராது. நீங்க அழியணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மறுவேளை தண்டனை அடைய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க குறுக்கு வழியை தேடி போக வேண்டியது, அதுவா கொட்டும். அல்லாஹ் உங்கள் மீது வைத்துள்ள மிகப்பெரிய சிறந்த பாசத்தின் காரணமாகத்தான் ஹராமான எந்த விஷயங்களையுமே நம்ம இடத்துல அணுக விட மாட்டேன். அது அல்லாஹ் நம்ம மீது கொண்டுள்ள அன்பு. நமக்கு சொல்லணும், நல்லா சொல்லணும், குர்ஆன்ல சொல்லிக்கணும், எவருடைய உள்ளத்திலேனும் சிறு அணுவளவு, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துல எவருடைய உள்ளத்தில் அணு என்பதை நாம் பார்க்க முடியுமா? விஞ்ஞானிகள் கூட அதை பார்க்க முடியும். அதுக்கான ஒரு ஃபார்முலா வச்சுதான் அவங்களுக்கு அணு அவ்வளவு மிகச்சிறிய விஷயம். எவருடைய உள்ளத்திலேனும் அணுவளவேனும் அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய வகையில் நன்மை இருக்கும் என்று அல்லாஹ் அறிந்தார். அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய நன்மை. நீங்களும் நான் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப முகமத்தா பேசுவார், கேட்டவனே கொடுப்பாரு, இப்படிப்பட்ட நன்மை இல்லை. நாம் எல்லாம் நம்மளுடைய சகோதரர்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட நன்மை இல்லை. அல்லாஹ் ஒரு நன்மையை பற்றி அறிந்திருப்பான். எவருடைய உள்ளத்திலேனும் அணுவளவேனும் அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய வகையில் ஒரு நன்மை இருக்கும் என்று அறிந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை வழிதவர செய்துவிட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளத்துல ஸ்திரீகள் அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும்.
அவன் அந்த உள்ளத்துல என்ன நன்மையை போட்டு வச்சிருக்கான், அந்த நன்மை இருக்கும் என்று அறிந்தால் நிச்சயமா அல்லாஹ் உங்களை வழிதவர செய்துவிட நேர்வழியில தான் வச்சிருக்கோம். அப்ப நாம எல்லாம் இன்னைக்கு நேர்வழியில இருக்கோம்னா அல்லாஹ்வுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தக்கூடிய தன்மையிலேயாவது நம்ம முன்னிலையில் இருக்கோம்னா அதுவும் கிடையாது. முஸ்லீம் என்று சொல்லிக்கிறோம், நம்மளை சுற்றி எத்தனை முஸ்லீம் பெயர்தாங்கிகளா இருக்காங்க, எத்தனையோ பேர். நம்மகிட்ட எல்லாத்தையுமே இன்னும் சகோதரர்களுக்கு நம்ம பழகுவோம். அங்கிருந்து வணக்கம் பாய் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க, வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க இந்த வணக்கம் சொல்லுங்க, நல்ல விவரம் தெரிந்த முஸ்லீம்கள் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வை தூக்கி எறிந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேர் நம்ம சொல்றோம், எத்தனை சக முஸ்லீம்கள் சொல்றதை கண்டுக்காம நம்ம இருக்கோம். நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுவோம். நம்மளுடைய நண்பன் வணக்கம் பாஸ் அப்படிமா, நம்ம பேர் அப்துல் காதரா இருக்கு, வணக்கம் பாஸ், நம்ம கண்டுக்காம வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்துவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு வணக்கம்னு வேறு ஒருத்தர் பார்த்து சொன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டீங்கன்னா அது இல்லையா? நம்ம இடத்துல நிறைய இருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைக்காமல் இருந்தால், அதாவது அல்லாஹ்விற்கு நாம் இணை வைக்காமல் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு வரும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வோம். ஆனால் எல்லோரும் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றால் நாம் சொல்லுவோம் இல்ல, அவங்க செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி நரகத்துல போய் சில வேதனைகளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன? இதுதான் சுத்தப்படுத்துதல். கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் பெறுவது, சுத்தப்படுத்துதல். நாம் சொர்க்கத்திற்குள் சுத்தமா நுழைய வேண்டும். காலில் செருப்பை போட்டு வரோம், செருப்போட நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறது இல்லை. செருப்பை கட்டி வச்சிருக்கோம், ஏன் செருப்போட வீட்டுக்குள்ள போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டா செருப்பு எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு வருது, அதுல அசுத்தம் இருக்கும். அந்த அசுத்தத்தோட நாம் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அப்ப நம்முடைய வீட்டுக்கு நுழைவதற்கே நாம் அசுத்தம் இல்லாம உள்ள போகணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடை அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு அசுத்தமாக அல்லாஹ் உள்ளே அனுமதித்து விட மாட்டான். எல்லோருக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் உறுதியா இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த சொர்க்கத்திற்குள் போகக்கூடியவர்கள் அவர்கள் செய்யாமல் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் மன்னிக்காமல் தவறும் இருந்தால் அவர் நரகத்தில் தண்டனை அனுபவித்துட்டு பரிசுத்தவான்களை எப்படி ஒரு இரும்பு இப்படி துருவை நெருப்பு நீக்குதோ, நெருப்பு என்ன பண்ணும், இரும்புல இருக்கக்கூடிய துருவை நீக்கி அந்த கரையை நீக்கி சுத்தப்படுத்தும். அந்த மாதிரி இந்த நரக நெருப்பும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய துரு என்ற கரையை நீக்கி சுத்தப்படுத்திய பிறகுதான் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வான். நம்ம ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம பார்க்கணும். ஆனால் நரகத்தின் நெருப்பு என்ன, இங்க நம்ம கரை நல்லது அப்படி சர்ஃபெக்சல் போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல விளம்பரம் மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய விளம்பரம், கரை நல்லது கரையாக்கிக்கிங்க, சர்ஃபெக்சல் போட்டா ஒயிட் ஆயிடும். அது மாதிரி இங்க நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணீங்க, சும்மா அப்படியே நரக இந்த சர்ஃபெக்சல் தூக்கி போட்டு நினைச்சு தூக்கி வெளில காய வச்சிருவாங்க. அப்படியா நரகம்? நரகத்தினுடைய கொடுமையை அல்லாஹ் எவ்வாறு விளக்குகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய கொடுமையை, நெருப்பினுடைய வேதனையை பற்றி எவ்வளவு விளக்குகிறார்கள். இவ்வளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா முஸ்லீமா இருந்துகிட்டு நம்ம இணை வைப்பை பத்தி நம்ம அலட்சியம், நமக்கு தெரிஞ்ச இணை வைப்புலாம் என்ன அப்படின்னா, தர்காவுக்கு போகக்கூடாது, இறந்தவர்களை வணங்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, தாயத்து போடக்கூடாது, ஏதாவது திருஷ்டி கழிக்கக்கூடிய பொருட்கள் தொங்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இது மட்டும் தானா இணை வைப்பு அப்படின்னா? நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இணை வைப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். இணை வைப்பாளர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் தொழுகை தான். நீங்கள் தொழுகையை விட்டு விட்டீர்கள் என்றால், முஸ்லீமின் மீது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் மீது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அந்த தொழுகையை நீங்கள் அலட்சியப்படுத்தினால், தொழுகையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள். காஃபிரா என்ன? அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியது. அப்போ நீங்க காஃபிராகிட்டீங்கன்றாங்க. ஆனால் நம்ம அந்த தொழுகையில் எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறோன்றதை நமக்கு நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். கிடைச்சா என்ன 5 வேளை தொழுகையில எத்தனை பேர் 5 வேளை தொழுகை விடாம குறித்த நேரத்தில் நம்ம தொழுகிறோம் நம்ம எழுதி வச்சுக்க முடியுமா? 9 மணிக்கு போய் கடையை திறக்கலன்னா முதலாளி வேலை துரத்திடுவாரு. 9 மணிக்கு போய் கரெக்டாக கார்டு பஞ்ச் பண்ணுறோம், அதில் போனோம்னா இல்லை சேலரியில் கட் பண்ணிடுவாங்க, லாஸ் ஆஃப் பே ஆகிடும். எவ்வளோ பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறோம். ஆனால் தொழுகையை மட்டும் அலட்சியமாக 3 மணி 4 எங்களுக்கு தொழுகையா போய்க்கலாம், அப்படியே போய் 5 மணிக்கு போய் பொறுமையாக தொழுகலாம், அல்ல பஜரா அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக நிதானமாக போகலாம். இவை அனைத்தும் நம்ம அல்லாஹ்வை அலட்சியப்படுத்தக்கூடிய வேலைகள். தொழுகை நீங்க அலட்சியப்படுத்தல, நம்ம அலட்சியப்படுத்தல, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துறோம். அல்லாஹ்வுடைய மகிமை நமக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு தெரியவில்லை. அப்ப இணை வைப்பை பற்றி இன்னொரு விஷயம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன இணை வைப்பை பற்றி சொல்றாங்க அப்படின்னா, நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இணை வைப்பு ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இணை வைப்பு. நீங்கள் அழகான முறையில் ஒளி எடுத்து விட்டு வருகிறீர்கள், பள்ளியில் வந்து தொழறதுக்காக வரீங்க, அல்லாஹ்வுக்காக தான் தொழ வரீங்க. அப்போ ஒரு சகோதரர் உட்கார்ந்துருக்காரு, உங்களை பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு அப்படின்றதுக்காகவே உங்களுடைய தொழுகையை ருக்குவையும் சுஜூதையும் நீட்டி அழகான முறையில் தெளிவாக தொழ வேண்டும், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்கள். அவர் பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் அழகா தொழுவோமே, அவர் நம்ம தொழுகையை வந்து நம்ம தொழுகை அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது அல்லாஹ். அதை மாற்றி ஒரு முகமது ரஃபி இம்ப்ரெஸ் ஆகணும், இந்த உட்கார்ந்துருக்க என்னுடைய சகோதரர் இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அங்கே நாம் என்ன செய்து விட்டோம்? இணை வைத்து விட்டோம். நாம் செய்த நாம யோசிச்சுட்டு இருக்க இணை வைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லறைக்கு போவது, தாயத்து மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள் தான். அல்லது நிறைய பேர் முஸ்லீம்கள்ட்ட உள்ள இணை வைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஏதோ மாரியம்மன் கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போனாதான் இணை வைப்பு, நம்ம தர்காவுக்கு போனால் இணை வைப்புலாம் கிடையாது அப்படின்ற மிகப்பெரிய தவறான விளக்கத்தை நம்ம விளங்கி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு 1000 காரணங்களை கூட கூட்டிட்டு வந்து அதை நியாயப்படுத்திக்கிறோம். எப்படி குடிக்கிறவன் நியாயப்படுத்துவான், நான் ஏன் குடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு நியாயம், 1000 நியாயம் வைப்போம், 1000 காரணங்கள் வைப்போம். அவன் 1000 காரணங்கள் சொல்றான்றதுக்காக நம்ம குடியை சரி என்று சொல்ல மாட்டோம். நான் ஏன் திருடுனேன், நான் ஏன் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு தப்புக்கு முன்னாடி 1000 காரணங்கள் இருக்குமா இல்லையா? காரணங்கள் இல்லாத எந்த ஒரு காரியமும், அதான் காரண காரிய கருவியல் அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுது. எல்லா காரணங்களும் ஒரு காரியத்தை நோக்கி நடைபெறுகின்றன. காரியம் ஒன்று இருந்தால் அதற்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கு. இதுதான் காரண காரிய கருவியல் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடி 1000 காரணங்கள். ஏன் தொழிலானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஏன் இந்த தப்பை பண்ணனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நாம் எல்லோருமே பொழுதுபோக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மறுமையில் சொர்க்கத்திலும் முஸ்லீம்கள் இருப்பார்கள், நரகத்திலும் முஸ்லீம்கள் இருப்பார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து கேட்பார்கள், எப்பா நம்மெல்லாம் ஒரே மொஹல்லாவில் இருந்தோமே, எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம், தொழுகை கூட நீ வந்துட்டு இருந்த, இதெல்லாம் நான் பார்த்தனே, நோன்பு வச்ச, ஜக்காத்து கொடுத்த, ஹஜ்ஜு பண்ண, இதெல்லாம் நான் பார்த்தனே, நீ எப்படி நரகத்திற்கு வந்தாய் அப்படின்னு கேட்குறப்ப அதற்கு நரகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் தொழுவாராக இருக்கவில்லை. தொழுவாராக இருக்கணும்னா தொழுகை இல்லாதவங்க கிடையாது, தொழுகையில் பாராமுகமாக உள்ள தொழுகையாளிகளை கேடுதான்றான் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் அடிச்சு சொல்ல, நிச்சயமாக தொழுகையில் பாராமுகமாக உள்ள, பொழுதுபோக்காக உள்ள, அலட்சியமாக உள்ள, ஏனோதானோ என்று தொழக்கூடிய இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். கேடுதான். அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் எல்லாம் இப்படி நரகத்திற்கு வந்துட்டு கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. பக்தியையும் மனிதாபிமானத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து அல்லாஹ் கலக்கம். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வேலை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை மட்டும்தான். சாப்பாடு போடுறது மனிதனுக்காக செய்யக்கூடிய ஒரு உதவி, இதன் மூலமா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடு. ஆனால் அதுவும் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய கடமை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அப்படின்ற ஒரு விஷயம். தொழுகை அல்லாஹ்விற்காக, உணவு போடுவது யாரோ ஒரு மனுஷனுடைய ஒரு இறக்கப்பட்டு போறோம். ஆனால் இது இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி அல்லாஹ் சொல்லி, நாங்கள் தொழுவோராகவும் இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை. இதுதான் எங்களை நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அடுத்து ஒன்று தொழுகை குறித்து நம்ம இன்னொரு விஷயம் பேசிக்கணும். நம்ம எத்தனை பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டான தொழுகை நான் தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய தொழுகை என்னுடைய வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள், இப்படித்தான் ருக்கு செய்கிறார்கள், இப்படித்தான் சுஜூத் செய்கிறார்கள், இப்படித்தான் அமர்ந்திருக்கிறார்கள், இப்படித்தான் ஒளி பண்ணி அப்படி என்ற எண்ணம் நம்முடைய மனதில் எப்பொழுது வந்திருக்கிறது, எப்பொழுதா வந்திருக்கிறதா, அது குறித்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் முதுகை கிடைமட்டமாக்காத ருக்குவில் முதுகை கிடைமட்டமாக்காதவனுக்கு தொழுகை கிடையாதுன்றாங்க. தொழுகை சேர்த்துக்கப்படாது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம கூட தொழுறாங்க, எத்தனை பேர் நம்மளோட சகோதரர்களாகவே இருப்பாங்க. எப்படி குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, தர்காவுக்கு போகாத, ஓரளவுக்கு இஸ்லாம் பற்றி ஞானம் உள்ள சகோதரர்கள், ஆனால் அவர்களை நீங்கள் கவனித்து பார்த்து தெரியும், கைகளையாக அது ஒரு அளவு போல இருக்காது. அளவில்லாமல் ஒரு சட்டையை தைத்து கொடுத்தால் டைலரிடம் நீங்கள் உங்கள் சட்டையை வாங்கி கொள்வோமா? அளவில்லாமல் நாம் ஒரு அளவு கொடுத்துருக்கோம், அவர் ஒரு அளவில் தச்சு கொடுத்தாருன்னா நம்ம வாங்க மாட்டோம், சண்டை போடுவோம், கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்போம். ஆனால் நான் மட்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி கொடுத்த அளவுகளை வழிமுறைகளை விட்டு நாம் நமக்கு பிடித்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம். இது சரியான கூட யோசிக்க கூட மாட்டோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது, ஒரு மனிதன் நல்ல முறையில் ஒழு செய்துவிட்டு வந்து தொழுகிறான். ருக்குவில் அவன் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்பதில்லை, சுஜூதில் அவன் இருக்க வேண்டிய நேரத்தில் இருப்பதில்லை, கோழி கொத்துவது போல் அவசரமாக தொழுகிறான். அப்பொழுது அந்த தொழுகை
டிராவல் பண்ணி அல்லாஹ்கிட்ட போய் சொல்லணும், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை அசிங்கப்படுத்தி விட்டான், அவமானப்படுத்தி விட்டான், இழிவுபடுத்தி விட்டான், நீ இவனை இழிவுபடுத்த அசிங்கப்படுத்த நாசமாக்குங்க. ருக்குவில் சரியான கிடைமட்டத்தில் தன்னுடைய முதுகை வைத்து நிதானமான போக்கை கடைபிடித்து, சுஜூதிலும் நிதானமான போக்கை கடைபிடித்து, சுஜூதுக்கு பிறகு வந்து நிலையில் அமர்ந்து அதுவும் நிதானமான நிலையை கடைபிடித்தால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுமா, இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி தொழுதான், அழகான இவனை கண்ணியப்படுத்தி. இப்படி மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் தொழுகை. தொழுகை மானக்கேடானதை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தடுக்கும் அப்படின்னு. ஆனா நாம் தொழுகிறோம், நம்மை அறியாமலே சில மானக்கேடான விஷயங்களை பண்ணுகிறோம். நமக்கு தெரியும், ஒவ்வொருடைய உள்மனசுக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வந்து ஹராம் இது, ஹலால் இது, தடுக்கப்பட்டது இது, அனுமதிக்கப்பட்டது இது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. நீங்கள் இது சொல்லியிருக்கீங்க, தடுக்கப்பட்டது இது, அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் காலப்போக்கில் நடைமுறையில் நாங்கள் சில விஷயங்களை சந்திக்கும் பொழுது ஹலாலானதா ஹராமானதா என்ற குழப்பம் எங்களிடத்தில் வருகிறது. இப்படி வரும்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கும் பொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது உங்கள் உள் மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டது என்றால் அது ஹராம், விட்டு விடுங்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆன்மாவுக்கு படைத்த வைத்திருக்கிற விஷயம். எப்படிப்பட்ட திருடனாலும் அயோக்கியனாலும் அவன் முதலாக ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது உறுத்தல், யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா தாராளமா நம்ம விட்டுறணும், அது ஹராம். நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு செயல் செஞ்சு அது எல்லாரும் விரும்பப்படக்கூடிய செயல், அது ஹராம். யாரும் என்ன பாத்திரக்கூடாது, இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது உங்க மனசுல தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹராம். உங்களோட நண்பனுடைய தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில தரவதுக்கு நீங்க ஐயோ ஃப்ரெண்டு பாத்துருவானு யோசிச்சீங்கன்னா கூட, ஒரு ரூம்ல இருக்கீங்க, பவுடர் எடுத்து அடிச்சுக்கலாம், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சங்கடப்படுவான்னு நினைச்சீங்கன்னா அது ஹராம். இப்படித்தான் நமக்கு மார்க்கம் ஒவ்வொன்று நுணுக்கமான முறையில் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது சர்க்கம்சிஷன் என்று சொல்லி மிக அழகான முறையில் வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகள் அப்படின்றது சர்க்கம்சிஷன் அப்படின்னு. சர்க்கம்சிஷனுக்கு என்ன தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்கன்னா நுணுக்கமான வழிமுறைகள் போட்டிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுணுக்கமான வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு தான் நாம் ஏனோதான் என்று ஒவ்வொருடைய பயான்களை கேட்டால் மட்டும் பின்பற்றிவிட முடியுமானா முடியாது. ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் முழுமையாக சொல்லிவிட முடியும். நாம் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து. ஒவ்வொரு நாளும் குர்ஆனை நம்முடைய தாய்மொழியில் படித்து அதை விளங்கி கொண்டு அதை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு யார் உனக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து, யார் இந்த தொழிலை உனக்கு கற்றுக் கொடுத்தானே, என்னுடைய வாப்பா கற்றுக் கொடுத்தாங்க, என்னுடைய உம்மா கற்றுக் கொடுத்தாங்க, என்னுடைய டேடி கற்றுக் கொடுத்தாங்க, என்னுடைய மம்மி கற்றுக் கொடுத்தாங்க, என்னுடைய அத்தா கற்றுக் கொடுத்தாங்க, இப்படி யாரையோ என்னுடைய உஸ்தாது கற்றுக் கொடுத்தாரு, இப்படித்தான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, நான் இதுல இருந்து பார்த்தேன், ஆதாரப்பூர்வமா இதுதான் இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய ஒருவருடைய வாயிலிருந்து வருது. தொழுகை எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு உஸ்தாது கற்றுக் கொடுத்தாங்க, அப்பா கற்றுக் கொடுத்தாங்க, அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, அத்தா கற்றுக் கொடுத்தாங்கன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு பதில் வருகிறது. ஆனால் இது சரியா? ஒரு பாட புத்தகத்தில் கூட நம்முடைய நாலேஜ் வந்து தெளிவாக, வியாபாரத்தில் நம்முடைய நாலேஜ் எந்த அளவுக்கு தெளிவாக போகுது. யாரோ சொன்னாங்கன்றக்கா பிசினஸ் பண்ணா அது நஷ்டமாயிடுமா இல்லையா? அந்த பிசினஸ்க்கு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட பிசினஸ் பண்றப்ப தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். இப்ப அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள், நாம் தெரிந்து வைக்கக்கூடிய பெரிய காரியங்கள் மட்டுமல்ல. ஒரு மனிதனை முகஸ்துதி பண்ணுவது இணை வைப்பு. ஒருத்தனை பார்த்து உங்களை மாதிரி ஒரு ஆளாகுமா, இந்த நான் முஸ்லீம் சகோதரர்கள்ட்ட சொல்லிப்பாங்க, ரொம்ப நாளா பார்க்க உங்களை கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களை பார்க்குறது. நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் நம்மள்ட்ட சொல்லுவார், நான் முஸ்லீம் சகோதரர்கிட்ட பழகிட்டு இருப்போம், அவர் சொல்லுவாரு, என்ன பாய் பார்க்க உங்களை கடவுளை பார்க்குற மாதிரி, நம்ம சிரிச்சு இல்லைங்க கொஞ்சம் வேலையா இருக்கு. அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள்ன்றதானே அர்த்தம். உங்களை பார்க்கறது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு நீங்க சொன்னா, நீங்க சிரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிடு அப்படின்னா, நான் கடவுள் தான், கடவுளுக்கு சமமானவன் தான். அப்ப ஒரு தவறான உங்க வார்த்தையை உங்களுக்கு பிரயோகித்தார். அது இப்ப ஒரு அழகான ஒரு கதை. புத்தரிடத்தில் ஒருவர் போய் கண்ணாவனா அவர் திட்டிட்டு இருந்தார். ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. புத்தரை மௌனமாக சிரித்து கொண்டே இருந்துட்டு பதில் ஒண்ணு சொன்னாரு. இப்ப நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், அந்த கிஃப்ட் வந்து நீ வேணான்னு மறுத்துடுறேன், அது யார்கிட்ட இருக்கும் அப்படிங்க. நீங்க கொடுக்குற கிஃப்ட் நான் வேணான்னு மறுத்துறேன்னா அது உங்ககிட்ட தான் இருக்கும். அது மாதிரி நீ கொடுக்குற வார்த்தையை நினைத்து நான் வேணான்னு சொல்லி மறுத்துடுறேன், அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கு, அது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீ திட்டின வார்த்தையெல்லாம் நான் ஏத்துக்கல, திட்டின வார்த்தையெல்லாம் நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றேன். அப்ப இது இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதா, நம்மளுடைய செயல்பாடுகள் பிறரை காயப்படுத்தக்கூடிய வகையில் இதைத்தான் இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குது. ஸ்நேகம், இந்த ஸ்நேகமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நம்மள்ட்ட வந்து குறைந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய
ஒரு காலத்துல குர்ஆன் ஹதீஸை பற்றி பெரிய ஞானம் இல்லாத பொழுது நம்ம இடத்துல இருந்தக்கூடிய ஒரு முகபத், முஸ்லீம்கள் இருந்த முகபத் நல்லா தெரியும் எல்லாருக்கும். குர்ஆன் ஹதீஸை பற்றி பெரிய ஞானம் இல்லாத போது முஸ்லீம்கள் இருந்த அன்பும் பாசமும் அரவணைப்பும் இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிக் கொண்டிருக்கிற நமக்கிடையில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. வெறித்தனமாக இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் அதை நிச்சயமா நம்மளை வந்து தலைகுனி வைக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த தௌஹீத் ஜமாத்துடைய கோவை ரஹ்மத்துல்லா வீட்டில் புகுந்து அடிக்க போனார்கள் தமுமுகவை சேர்ந்தவர். ஏன் நடந்துச்சு? அடிக்க போனோம் தமுமுக முஸ்லீம். இவர்கள் புகுந்து ஷம்சுதீன் காசிம் அடிக்க போயிறார்கள். இதெல்லாம் யாரை செய்யக்கூடிய காரியங்கள்? ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய உடைமை, இந்த மூன்றும் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராம். அதான் என்னன்னா, ஒரு முஸ்லீமோட உயிரை இன்னொரு முஸ்லீம் எடுக்கக்கூடாது, அவருடைய பொருளை இவர் திருடக்கூடாது, இவர் பொருளை அவர் திருடக்கூடாது, இவருடைய மானத்தை அவர் வாங்கக்கூடாது, அவருடைய மானத்தை இவர். இதெல்லாம் நல்லா பயான் பண்ணுவாங்க. பயான் பண்ணக்கூடிய ஆட்கள் நல்ல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு பரப்பக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர். ஆனால் இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருப்பார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொன்னால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்திற்குரிய காரியம் தான். ஆனால் நம்ம பல பேர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கோவப்படாதாமோ நாம தான் கோவப்படுவோம், அடுத்தவனை திட்டாதாமோ நாம தான் அடுத்தவனை திட்டுவோம். இதையெல்லாம் நாம் எந்த அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமா நம்ம மனசை யோசிச்சு நீங்களே கேட்டுக்கோங்க போயிட்டு. இப்படியெல்லாம் நாம் செய்தால் நாம் அல்லாஹ்வை மதிக்கிறோமா, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துகிறோம்? அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய, படைத்த இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய, அவன் மறுமையை கொண்டு வருவான், மறுமையில விசாரணை இருக்கும், மறுமையில நமக்கு வந்து கேள்வி பதில் கணக்கு இருக்குது, அதுக்கு பிறகு நமக்கு சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நரகம் என்ற வாழ்க்கை வந்து தீவர்கள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையை தான் நம்ம முஸ்லீம்கள் என்று சொல்லிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்பணும், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களால் மட்டும்தான் முஸ்லீம்களா இருக்க முடியும். அரபி பேசுவதனாலேயோ, தொப்பி போட்டுக்கிறதுனாலையோ, அல்லது புர்கா, தாடி, இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை காரணம். ஏன் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா யகுதிகள் நம்ம போடுற தொப்பிகள் மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம யாராவது முஸ்லீம்களுமோ? யகுதிகள் வேதங்களை ஓதக்கூடிய யகுதிகளை பார்த்தீங்கன்னா, யூதர்களை போய் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க தொப்பி மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மிக்காரங்க கூட நம்ம போட்டிருக்க தொப்பி மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம முஸ்லீம் சொல்லிடுவோமா? ஜிப்பா போட்டவங்க எத்தனையோ சினிமாக்கள்லாம் டிராமாக்கள்ல பார்க்குறோம், தாடி நீளமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இபாதத்தான முஸ்லீம்களை விட இபாதத்தான முஸ்லீம் மாதிரி, ரொம்ப அதிகமான முஸ்லீம் மாதிரி ஒருத்தர் தோற்றத்தை வேஷம் போட்டுட்டு இருப்பாரு. நாசர் என்ற ஒரு கூத்தாடி, கமல் என்ற ஒரு கூத்தாடியை பற்றி சொல்கிறார். முஸ்லீம்கள் தொழுவதை விட கமல் அழகாக தொழுவார். முஸ்லீம்கள் தொழுவதை விட கமல் வந்து ரொம்ப இபாதத்தா என்ன இபாதத்தா தொழுவார்? என்ன பதில், என்ன கேள்வி, என்ன பதில் இதுன்னு இருக்கிறீங்க? முஸ்லீம்களுக்கு வந்து கமலை வந்து டார்ச்சர் பண்றாங்க. ஆனா கமலை பற்றி முஸ்லீம்களுக்கு என்ன தெரியும்? அவர் ஒரிஜினல் முஸ்லீமை விட மிக அழகான முறையில் தொழுவார். ஒரிஜினல் முஸ்லீமை விட அழகான முறையில் தொழுவார். அப்ப அந்த நாசர் என்ற கூத்தாடி புரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது? நாம் எல்லோருமே இஸ்லாத்தை நம்முடைய கோணங்களில் மட்டுமே பார்க்கிறோம். நம்மளுடைய கோணங்களில் பார்த்தால் நாம் இஸ்லாமியராக வாழ முடியாது, முஸ்லீமாக வாழ முடியாது. நாம் அல்லாஹ்வுடைய கோணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோணத்திலும் நாம் அதற்குத்தான் கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய கோணத்தில் பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நாம் செவிப்படுத்த, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கு. இன்றைய வரையில் நீங்கள் பிறர் மீது கொண்டுள்ள கோபமோ வெறுப்போ நீதி, இப்ப சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னால அப்படி சொல்றப்ப அந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அவங்க நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு மாறி போயிருதுன்னா வரலாறும் மாறி போயிருக்கு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க. 2 கூட்டத்தார் சண்டையிட்டு அந்த இரண்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து அதற்கு சாதகமாக அவர்கள் அநியாயம் செய்திருந்தார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு சாதகமாக ஒருவன் இறங்குவான் என்றால் அன்று நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்க்க அவன் தான் காஃபிர்ன்றான். இணை வைப்பாளர்களுக்கான வேறொரு சட்டத்திட்டம் எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு பக்கம் அநியாயம் இருக்குது, அந்த கூட்டத்தாரின் அந்த அநியாயம் செஞ்சவனுக்கு சாதகமா பல பேர் இறங்கி நியாயமான போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை முஸ்லீம்கள் செய்த அவர்கள் காஃபிர்ன்றாங்க. இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? ஹதீஸ் கிதாபுகள் இருந்து எடுக்கிறோம். அப்ப இணை வைப்புன்ற விஷயங்கள், காஃபிர் என்ற நிராகரிப்பான விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இணை வைப்புனா தர்காவுக்கு போறது, தாயத்து தொங்க விடுறது. இந்த தாயத்தின் மீது எவ்வளவு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம்? தாயத்தா கட்டலனா கூட எவ்வளவு நேரங்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கோம். நேரமே சரியில்லை, எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நேரம் ஒரு மாதிரி டல்லாவே போயிட்டு இருக்கு, நேரமே சரியில்லை. நேரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துகிறோம், நான் நாடியவர்களுக்கு சம்பாத்தியத்தை குறைத்து மாறுகிறோம், அவர்களுடைய தகுதிகளை பற்றி அல்லாஹ்வை நன்கு அறிந்தவன். குழந்தை இல்லைன்னா நம்மளோட நம்பிக்கையெல்லாம் அல்லாஹ்லாம் விட்டுட்டு டாக்டர்கிட்ட போயிடுது.
நீங்கள் அல்லாஹ்வை விட்டு ஒரு மருத்துவரிடம் போனீங்களா, மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் இந்த மருந்தின் மூலமா இந்த நோயை குணப்படுத்துவன நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அது ஈமானின் அடிப்படையில் நம்பிக்கை. இவ்வளோ வேண்டி பார்த்துட்டேன், இந்த மருந்தாவது என் நோயை குணப்படுத்தான்ற அளவுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ மருத்துவம் செஞ்சு பார்த்துட்டேன், இந்த மருந்தை தான் சாப்பிட்டு பார்ப்போம், இது நம்ம குணமாகும், இந்த மருந்தையா சாப்பிட்டு போ நம்பிக்கை. இது இணை வைப்பு இல்லையா? மருந்தை படைத்தவன் அல்லாஹ் இந்த மருந்தின் மூலமா நம்ம குணப்படுத்தணும், அல்லாஹ் இதன் மூலமா குணப்படுத்தணும். அந்த நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கணும். நம்பிக்கையை மாற்றி வைப்பதன் மூலமாக நாம் எந்த இதுக்கு போயிடணும். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றக்கூடிய அந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வராரு, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரர் வராரு. அவர் தன்னுடைய தொடையில ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருக்காரு. இது என்ன இந்த கயிறுன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எங்க ஊர் பக்கம்லாம் வந்து நோய் குணமாகிறதுக்காக கயிறை கட்டு, அதை அறுத்து எறியுங்க. யார் இதை போட்டு தொங்க விடுகிறார்களோ, இதன் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். ஆனால் இன்று பல பள்ளிவாசலில் நாம் அது போன்ற கயிறு கட்டிவிடக்கூடிய விஷயங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துருக்கு. எத்தனையோ விஷயங்களுக்கு போராடி நம்ம எதிர்க்கிறோம். ஒரு மொஹல்லால 10 பேர் இருந்த தவறுன்னு சொல்லி அந்த முத்தவள்ளி கூட நம்ம போய் போராடலாம், அவர்களோட போராட்டம் நடத்துவோம், அவர்களோட போராடுவோம். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம தயாராக. யாராவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ரோட்ல போய் கோஷம் அடையாள உண்ணாவிரதங்களையும் அடையாள போராட்டங்களையும் மட்டுமே நாம் பதிவு செய்வது. ஒரிஜினல் கண்டனங்களோ ஒரிஜினல் போராட்டமோ நம்ம இடத்துல இல்லை. அநீதிக்கு எதிராக, ஒரு அநியாயக்கார அரசனுக்கு எதிராக நீங்க நியாயத்தை எடுத்து வைப்பது ஜிகாத் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம இன்னைக்கு அநீதிக்கு எதிராக நம்ம கண்டும் காணாமல் ஈமான் நம்மிடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தீய செயல் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஈமான் இருந்தால் அதை அடிச்சு அந்த தீய செயலை விட்டு தடுக்கும், தீய செயலை தடுக்கும். நீங்க ஈமான்ல பலகீனம் கொஞ்சம் கம்மியா இருந்தீங்களா, அப்ப வார்த்தையால தடுக்கும். ஈமான் ரொம்ப மோசமா வெறுத்து ஒதுக்கிட்டு போகணும். இதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை என்று சொல்கிறார்கள். ஒரு தீய செயலை பார்த்தால் தங்களுடைய கரங்களால் தடுக்கக்கூடியவன் ஈமானின் பலமாக இருக்கிறான், வார்த்தையால் தடுக்கக்கூடியவன் நடுநிலையான ஈமானில் இருக்கிறான். அதை பார்த்து வெறுத்து ஒதுக்கிட்டு போறவன் ஈமானினுடைய பலகீனமான நிலையில் இருக்கிறான். நாம் இன்று நிறைய அளவுக்கு பலகீனமான நிலையில் தான் இருக்கிறோம். நாம் மாற்று மத சகோதரருடைய விஷயங்களை தடுப்பது இரண்டாவது பட்சம். நம்முடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம பழகக்கூடிய எத்தனையோ வீட்டில் போராடுங்க, முதலில் கெஞ்சுங்க, துவா கேட்கலாம். இந்த எத்தனையோ பள்ளிவாசல்களை வந்து ஓதிக்கிறதுக்காக சாயந்தர நேரங்களில் வருகிறார்கள். இவ்வளோ பெரிய தாவா தெரியுங்களா? அது அந்த இடத்துல தாவா செய்வதற்கு எவ்வளோ, நாம் இன்னைக்கு போய் ஊரா போய் தாவா பண்றோம், அழைப்பு பணி பண்றோம். ஆனால் நம்மை நோக்கி 10 பேர் வராங்க, அவங்க பிச்சைக்காரங்க மாதிரியே கியூல காசு வாங்குறது நிற்க வைக்கிற மாதிரியே நிற்க வச்சிருக்கு. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓதி பார்க்கறதுக்காக வரக்கூடியவங்க கியூல எத்தனையோ பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா மிக வருஷம் கட்டி நிற்பாங்க. அவங்க எல்லாருமே பிச்சைக்காரர்கள் மாதிரி நிற்க வச்சிருக்கோம். வர்றவங்களுக்காக ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கலாம், உட்கார வச்சு பிறகு அவங்களுக்கு தேவையான தண்ணி கிண்ணி கொடுக்கலாம். ஆஹா, முஸ்லீம் நம்ம நல்லா கவனிக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம். திரும்ப அவர்களுக்கு வந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு சில சஜஷன் சொல்லலாம். கயிறு கட்டக்கூடாதுமா, இதன் மூலமாக எந்த நன்மை இல்லை, இறைவனுடைய உணர்வுனால உங்களுடைய குழந்தைகள் நோய் குணமாகும், அதற்கு சில வசனங்கள் இறைவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், நாங்கள் அதை ஓதுறோம். இப்படியெல்லாம் அவர்களுக்கு விளக்கம் புரிய வைக்கலாம். அப்படி புரிய வைத்து வந்திருக்கவர்களுக்கு சில புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கி அழைப்பு பணியினுடைய விஷயத்தை அங்கிருந்தே ஆரம்பிக்கும். யாரையும் தேடி கொடுங்க, அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள். நம்மை நோக்கி வருவர்களுக்கு நம்ம செஞ்சோம்னா 10 பேர்ல ஒருத்தவங்க யோசிக்க மாட்டான். வரக்கூடியவர்கள்லாம் பெண்கள் வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அல்லாவோட உதவி கொண்டு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த உறுதியை தப்போ ரைட்டோ அவங்க ஒரு விஷயத்தில் வந்துட்டாங்கன்னா உறுதியாக இருப்பாரு. இன்னைக்கு சாந்தோமில் இருக்கக்கூடிய ஜலீல் அகமது, ப்ரொஃபஸர் ஜலீல் அகமது அப்படின்றவருடைய இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவங்க எல்லா விதமான உதவிகளையுமே செய்து அவங்க அஃபிடேவிட் போடுறது, அவங்களுக்கு திருமண விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் வந்து தாவா பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக அவங்கள்ட்ட பண்ணுவோம். ஆனால் அழைப்பு பணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அழைப்பு பணியின் போது நாம தான் வீக் ஆகும். நிறைய பேர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, நான் அழைப்பு பணியெல்லாம் பண்ணிடுவேன், ஆனால் அழைப்பு பணி பண்ணியதுக்கு பிறகு அவங்கள வச்சு என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சகோதரர் பர்ஃபெக்டாகவே இருக்கணும்னு நம்மளாம் எதிர்பார்க்கணும். அதான் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். திடீர்னு கோவப்பட்ட என்னங்க அவர் இஸ்லாத்தை கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் கோவப்படுறாருன்னு என்னங்க அவர் சரியாக தொழமான நாம தான் அவருக்கு ரோல் மாடல். அவர் கூட இருக்க நம்ம கோவப்படுவோம், அவர் கூட இருக்க நம்ம வந்து சில தவறுகளை பண்ணுவோம், அவர் கூட இருக்க நம்ம தொழ மாட்டோம். ஆனால் அவர் வந்து தொழலைன்னா அதை பற்றி குறையாக பேசுவோம். புறம் கூறுதல் மட்டும் நிறைய இருக்கு. புறம் கூறவே கூடாது நம்ம பயன் பண்ணுவோம், ஆனால் அதைத்தான் நம்ம சகஜமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணை வைப்புன்ற விஷயத்துல நம்ம வெளியே வந்துட்டு இந்த இணை வைப்புல எதெல்லாம் இணை வைப்பு எதெல்லாம் இணை வைக்காமல் இருக்கிறது, அதுக்கான காரியங்கள் என்னென்ன, இதையெல்லாம் பண்ணி நம்முடைய சகோதரர்கள்ட்ட அதை நமக்கு வந்து கொண்டு போகணும். அதுக்கு அடுத்தது அழைப்பு பணின்ற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஈடுபடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அழைப்பு பணின்ற விஷயத்தில் நம்மளுடைய செயல்கள் தான் மற்றவங்களுக்கு அழைப்பு பணியாகும்.
நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம எந்த கிராமமாக போக வேண்டியது. இன்னைக்கு எந்த ஒரு வளர்ச்சி வந்தாலும் இதில் சொல்லுவாங்க, இந்தியாவில் கூட ஒரு எழுதப்படாத ஒரு வார்த்தைகள் பதிவாயிருக்கும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிம்பாங்க. அது மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா வட சென்னை விழுந்து போயிட்டு இருக்கும், தென் சென்னை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். வட சென்னைக்கும் தென் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். வட சென்னையில் உள்ள ஸ்லம்மாக இருக்கும், ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ஏரியாவாக இருக்கும். தென் சென்னை எல்லாமே நீட்டாக இருக்கும். ஐடி கம்பெனிலேருந்து இருக்கக்கூடிய அனைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகள் இங்கே இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை வளர்ந்துகிட்டு இருக்கும். பொதுவாக சென்னையை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் தேய்ந்து கொண்டிருக்கும். நம்மளுடைய தாவா பணிகளும் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளார நல்லா நடந்துகிட்டு இருக்கும். சென்னையை விட்டு எத்தனையோ கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடுனா இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னா சென்னை தான் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு நிறைய நம்ம அப்படி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம மைண்ட் என்னவோ சென்னை தான் தமிழ்நாடுன்ற மாதிரியே நம்மளுடைய கான்செப்ட். அதனால வந்து எதை பண்ணாலும் நம்ம சென்னைக்குள்ளாரே பண்ணிட்டு இருக்கோம். அடிமட்ட கிராமங்கள் சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய எத்தனையோ அடிமட்ட கிராமங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் தெரியாது, ஐயனாரை பத்தியும் தெரியாது. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஏதோ பூஜை போடணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்காங்க. அவர்களுக்கு நாம் எத்தனை முறை நம்ம தாவாக்களுக்கு வந்து நம்மளுடைய குழுக்களை அனுப்பியிருக்கோம், அதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்திருக்கோம், அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்றதை பத்தி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நாங்கள் சமீபமாக உட்கார்ந்து ஒரு இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நாங்கள் சொல்லி ஆகணும். அதுக்காக அவங்களுக்கு எப்படி அதை கொண்டு போறதுன்றதுக்காக நாங்கள் சமீபமாக உட்காந்து ஒரு மஷூரா பண்ணோம். இந்த மஷூராவை நான் சொல்றேன், இதுல ஆலோசனைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இது சரியா இருந்துச்சுன்னா நீங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இந்த மக்களிடத்துல இஸ்லாத்தை கொண்டு போறதுக்கு முதல் விஷயம் பொருளாதார பிரச்சனையா இருக்கு. ஒருத்தன் வந்தானா அவனை கவனிக்கிறது பிரச்சனையா இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், ஒரு கிராமத்தை மாடலா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அந்த கிராமத்துல ரொம்ப சின்ன கிராமத்தை தான் முதல்ல நாங்கள் எடுத்துக்கோம். ஒரு 5 தெரு அல்லது 4 தெரு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், ஏதாவது ஒரு பகுதியில் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்லா படித்த நபரை முதல்ல செலக்ட் பண்ணுறோம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த நபரை செலக்ட் பண்ணி அவருக்கு நாங்கள் ஒரு சம்பளம் கொடுப்போம். ஒரு தொழில் அது கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சம்பளத்தை வச்சு அவர் அந்த ஊர்லேயே தான் இருக்கணும். அவருடைய தேவைகளை கம்பெனி பார்த்துக்கும். அவர் என்ன பண்ணணும்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர் தாங்க அந்த தெருவோட ரெப்ரஸன்டேட்டிவ். வரும் தெருவில் பல்ப் எரியலைன்னா கூட அந்த பல்ப் எரியாதை வந்து ஈபியில் சொல்லணும். ஈபிக்காரன் கேட்கலையா, இவரா சொந்த செலவில் கம்பெனிக்கு கொடுக்கும். அங்கே ஆனால் அவங்களுக்கு எல்லாம் பொறுத்தவரைக்கும் அவர் செலவில் போகிறாருன்னு தெரியும். அவர் தான் அந்த பல்பை போடணும். யார் வீட்லையா ஒரு நல்ல காரியமா அந்த நல்ல காரியத்தில் போய் கலந்துக்கணும். கெட்ட காரியத்தில் வந்து இருக்கிறவங்க பட்டுன்னு காசு இதுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது பண உதவி தேவைன்னா அவங்களுக்கு ஒரு 5000 எவ்வளோ தேவையோ அதை அந்த கம்பெனி கொடுக்கும். இது அவர் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம், அவங்களுக்கு கொடுக்கும். இப்படியா அந்த தெரு முழுக்க சின்ன காரியங்கள் ஒரு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பிள்ளைங்க, உடம்பு சரியில்லை திடீர்னு, ஏன்னா கிராமங்கள் தோறும் இந்த மாதிரி பிரச்சனை. பணம் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்கள்ட்ட எப்பவுமே வந்து நம்ம ஊரில் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க மாதிரி கையில் புரண்டுட்டு இருக்காது. அவங்களாம் வந்து ஒரு விவசாயம் நடந்து முடிஞ்சு ஒரு மகசூல் ஆனால் தான் பணம், அதை வச்சு அல்லது பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட அந்த சின்ன தேவைகள் நம்ம நிறைவேற்றி கொடுக்குறப்ப அவர்கள் சின்ன கடன் உதவி பண்ணிருக்கோம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் தெருவு முழுக்க இம்ப்ரெஸ் ஆகிடும். இப்படி 4 தெருவுக்கும் 4 ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டிருப்போம். அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு மட்டும்தான் தெரியும் நாம இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த எங்க தெருவில் இருக்கிற பையன் எங்களுக்காக நல்லது பண்றான், அந்த தெருவில் இருக்கிற பையன் அந்த தெருவில். இவர்கள் எல்லோரும் தினம் ஒரு குழுவா கூடி பேசணும். இவர்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக அந்த ஊர்ல இன்னொரு நபரை போடணும். அவரை மேனேஜ் பண்றதுக்காக கம்பெனியுடைய பக்கத்து ஊருக்காரர் அல்லது வந்து அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை வந்து அங்கே நிர்வாகம் போகும். அப்ப இந்த இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட மார்க்கத்தை எப்படி கொண்டு போகணும், நடைமுறை வாழ்க்கையில் உள்ள இந்த முதல்ல இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் முதல்ல நமக்கு அவருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்ம சொல்றதை கேட்பாரு. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு காலம், ஒரு வருட காலத்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வர முடிச்சு. இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளார அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம், எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு வெட்டித்தனமாக அவர்களை விட்டு விடாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. எப்படி வேலை வாய்ப்புனா, வீட்டுக்குள்ள இருந்து இப்போ ஒரு கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூ கட்டுற தொழில் இருக்கு. பூவை கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங்காக போயிட்டு ஒருத்தர் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சில இடங்களில் வந்து காலையில் ஒரு பொருளை போட்டு போவாங்க. அது முடிச்ச பிறகு இப்போ முந்திரி கொட்டை இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் முந்திரி கொட்டை ஒரு மூட்டையை போட்டு போவாங்க, சாயந்தரம் போய் இந்த முந்திரி கொட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது மாதிரிலாம் ஒரு வேலை. அதை விட நம்ம ஒரு சிறந்த ஒரு மூலதனம் உள்ள அவங்களுக்கு சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம கம்பெனி வந்து இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மூலமாக கொடுக்கும். இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இயக்கிறது இந்த கம்பெனி தான்றது யாருக்குமே தெரியாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்போ நம்ம ஒரு மாதிரி ஒரு வீட்லேயே இருந்துட்டு செய்யக்கூடிய வேலையில பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்களை போய் பார்க்கறது பெண் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் போகணும். ஆண்களாக இருந்தால் ஆண்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் போகணும். இந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் நிச்சயமா வந்து ஒரு எலெக்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்துக்கு ஒரு தலைவர் அல்லது வந்து முக்கியமான ஒரு பொறுப்புதாரியாக வரக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறப்ப அந்த மக்களுடைய மனசுல எல்லாம் என்ன இருக்கும், சும்மா இருக்கிறப்ப இந்த பையன் நல்லது பண்ணணும், அப்போ இவன் தான் அந்த பொறுப்புக்கு வரக்கூடியும் அப்படின்னு எண்ணம் அந்த மக்களுடைய மனசுல விதைக்கணும். இப்படி விதைக்கிறப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு
கொண்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இஸ்லாத்தை கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போக மாட்டோம். அவங்களுடைய செயல்கள் அவங்களுக்கு தேவையானது சொல்லி கொடுத்துருப்போம். தேவைகளை பூர்த்தி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன தேவை வரும்னா அடுத்த லெவலுக்கு போகிறத பார்த்து யோசிப்பாங்க. தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் தண்ணியை வந்து ஒரு கார்பரேஷன் வாட்டர் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு மினரல் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தண்ணியுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கக்கூடாது நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா மினரல் வாட்டர் கொடுக்க நம்ம தயாராக இருக்கும். தண்ணியை கெட்ட தண்ணி சொல்லிட்டு தான் அவர் வேற வழி இல்லை, வேற தண்ணி கிடைக்காம அதே தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நான் முஸ்லிம்ஸ் உங்களுடைய கொள்கை தப்பு, கடவுள் கொள்கை தப்பு 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 தப்புன்னு சொல்லி வேற நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுத்தா அவன் ஊருக்குள்ள இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு எல்லா வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி தாவா பணிகள் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு அல்லது சரி பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட உதவி பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. அப்படி அதுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைன்னா நாங்கள் நம்பர் கொடுக்குறோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட உதவி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த கருத்துக்களை அல்லாவோட நாட்டத்தினால சொன்னேன். கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் அல்லாஹ் எல்லாருக்குமே